குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னண்டாக்க இப்போ நிறைய பேர் என்னிடத்துல கேட்ட ஒரு கேள்வி ஒன்றும் தான், நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்றும் தான். என்னென்னா இந்த தற்காப்பு கலைகளில் எந்த கலை சிறந்த கலை என்று எப்படி என்றாக்கா, இப்போ இந்த கராத்தே ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கராத்தே பெஸ்ட் கலை. அதே போல் குன்ஃபு ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லுவாங்க குன்ஃபு பெஸ்ட் அண்டு. அதே மாதிரி பாக்ஸிங் ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லுவாங்க பாக்ஸிங் பெஸ்ட் அண்டு. அதே மாதிரி டைக்வாண்டோ, கிராவ் மகா, எத்தனையோ நிறைய விதமான கலைகள் இந்த உலகத்தில் இருக்குது, ரைட்? அப்போ இது அந்தந்த கலையை பின்பற்றுறவங்க, அந்தந்த கலையை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த ஏற்ற மாதிரி விருப்பமான ஒரு பெயர் சொன்னாலும் உண்மைத்தன்மை என்னண்டாக்க எல்லா கலையும் சிறந்த கலைகள் தான். எல்லா கலையிலும் சிறந்த கலைகள். அதை கற்கிறவரிடத்துல தான் அந்த கலையுடைய நுணுக்கம் எப்படி அமையுதோ, அந்த கலையுடைய டெக்னிக் எந்த அளவுக்கு அவர் அந்த கலையை படிச்சுக்கிறாரோ, அப்போ படிச்சுக்கிறனால தான் அதை வச்சு தான் அந்த அவர் ஒரு சிறந்த ஒரு தற்காப்பு கலை வீரர் என்று கருதப்படுமே ஒழிய இந்த கலையை வச்சு ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னண்டாக்க எல்லா கலையும் உலகத்தில் சிறந்த கலைகள் தான். இந்த கலைக்கும் ஒரு கலை விட்டு கொடுத்த கலை இல்லை. ஆனால் எந்த கலையை நீங்கள் செஞ்சென்றாலும் அந்த கலையை சரியாக செய்ய வேண்டும். புரிஞ்சதோ? அது கராத்தே இருக்கலாம், குன்ஃபாவாக இருக்கலாம், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையை நீங்கள் சரியான விதத்தில் அந்த கலையை நீங்கள் பின்பற்றினீங்கள் என்றாக்க உங்களுக்கு முன்னுக்கு போக முடியும். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது இல்லாமல் ஒரு கொஞ்ச காலம் கராத்தே ஃபாலோ பண்ணி போட்டுவிட்டு, கொஞ்ச காலம் குன்ஃபு ஃபாலோ பண்ணி போட்டுவிட்டு அப்படி எல்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களால் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியாது. இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க வேண்டுமெண்டா அந்த ஒரு கலையை நீங்கள் கடுமையான பயிற்சி கொண்டு தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்து வருவீங்களா இருந்தாக்க கண்டிப்பாக அந்த கலையில் உங்களுக்கு முன்னுக்கு போக முடியும். அடுத்தது இன்னும் ஒரு டவுட்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா இன்னும் ஒரு சந்தேகம் உண்டு. இப்போ இந்த கராத்தையை பொறுத்த வரைக்கும் கராத்தே இப்போ நிறைய நாடுகள்லையும் தான் இப்போ ஒரு 170 விதமான பேர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே தான் செஞ்சு கொண்டு போவினோம். ஸ்போர்ட்ஸ் கராத்தே. அப்போ ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் கராத்தே வந்ததுன்றாக 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் கேமுக்குள்ளே கராத்தே என்ட்ரி ஆகுது. அப்போ அந்த ஒலிம்பிக்குள்ளே வரும் பொழுது டேமேஜஸ் படுத்து இல்லைண்ணே. அப்போ அது மாதிரி ஃபுல் கேன்டெக் ட்ரெடிஷ்னல் கராத்தே பண்ண முடியாதனால அதை ஆகவே பொடியை சொப் பண்ணி குயிக் பண்ணி ஸ்பீட் பண்ணி அதை மாற்றங்கள் கொண்டு அதை ஸ்போர்ட்ஸ் கராத்தேவையாக மாற்றினாங்க. ஆனால் இந்த கராத்தேக்குள்ளே இல்லாத சில மனிதர்களுக்கு இந்த கராத்தையை பற்றி நுணுக்கம் இல்லாதவங்க என்ன கதைக்கிறாங்கன்றாக்க, கராத்தேன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ். அப்போ அது உண்மையாலுமே ஃபுல் கேன்டெக் பண்ண முடியாது, அதை ரியலாக அதில் அட்டாக் பண்ண முடியாது, தப்பாக தெரியாத மாதிரி நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அது உண்மை தன்மை என்னண்டாக்க ஸ்போர்ட்ஸ் கராத்தே செய்கிறவங்க மட்டும்தான் ஃபுல் கேன்டெக் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் ஃபுல் ட்ரெடிஷ்னல் செய்கிறவங்க எப்பயுமே ஃபுல் கேன்டெக் ஃபைட்டர் தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்களோட ரெஷின்காய் சங்கம், எங்களோட ரெஷின்காய் சங்கம் முழுக்க ஃபுல் கேன்டெக் தான். ஆனாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு விடயம் கண்டிப்பாக தேவைனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு இரண்டையும் நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படி ஃபுல் கேன்டெக்கையும் ஸ்போர்ட்ஸ் கராத்தையும். அது சாதாரண விடயம் அல்ல, அது சாதாரண விடயமே இல்லை. ஏனென்றாக்க ஸ்போர்ட்ஸ் கராத்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கராத்தேக்கு பொடியை ட்ரெயின் பண்ண பிறகு அந்த பொடியை மறுபடி இந்த ஹார்ட்னஸை கொண்டு வர கஷ்டம். ஏனெண்டா அதை பேலன்சிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அப்போ ஸ்போர்ட்ஸும் நல்லாவே ஃபாலோ பண்ணி நல்லாவே ட்ரெயின் பண்ணி ஃபுல் கேன்டெக்கு ஆகவே நல்லாவே ட்ரெயின் பண்ணுற சாதாரண விடயம் கிடையாது. இப்போ எங்களோட சங்கத்தில் சின்ன வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 வயது கீழே ஸ்போர்ட்ஸும் கொடுக்கறது தான், அடுத்த ஃபுல் கேன்டெக்கும் தான். ஆனால் அந்த 18 வயதுக்கு மேலே ஃபுல் கேன்டெக். ஏனென்றா கராத்தேன்றது தற்காப்பு, எம்டி ஹேண்டோட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தற்காப்பு. அப்போ என்ன கராண்டா வெறும், தேண்டா கை, வெறும் கையுடன் போராடக்கூடிய ஒரு தற்காப்பு கலை. இப்போ ஏற்பட்ட ஒரு கலையை நாங்கள் ஸ்போர்ட்ஸை மட்டும் கற்றுக்கொண்டு எங்களால் ரியல் ஃபைட், அதை ஃபுல் கேன்டெக்கான ஃபைட்டு பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கராத்தே என்றது ஸ்போர்ட்ஸ் ஒன்று இல்லை. கராத்தே நாட் எ ஸ்போர்ட், ஒன்லி ட்ரெடிஷ்னல். அது ஒரு ஹார்ட்னஸ்னு ஒரு ஃபுல் கேன்டெக் விளங்கிடுச்சா? இப்போ பாருங்கள், இந்த ஒக்கினாவோ கராத்தே, ஜப்பானில் இந்த கராத்தே ஃபாலோ பண்ண ஒக்கினாவோவில் என்னண்டாக்க அது ஃபுல் கேன்டெக் தான். அதே போல் இந்த கியோகுஷின், அதேமாதிரி ஷொட்டோகான்லேயும் இருக்குது. ஷொட்டோகான், வதோரியோ, குஜிரியோ அதெல்லாம் இப்போ ஸ்போர்ட்ஸும் செய்கிறாங்க, ஃபுல் கேன்டெக்கும் தான். ஆனால் என்னென்னா அதில் ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். ஃபுல் கேன்டெக் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆரையும் குறை சொல்ல முடியாது.
ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போகிற மாஸ்டர் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் வந்து ஃபுல் கேன்டெக்கில் போகிறவங்க ஃபுல் கேன்டெக்லேயே கொண்டு போகிறாங்க. இன்னும் ஒரு டவுட்ஸ் ஒன்று இருக்குது என்னண்டாக்க, இன்னும் ஒரு டவுட்ஸ் உண்டு. இந்த சின்னவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கராத்தே மட்டும் தான் ட்ரெயின் பண்ண வேண்டும். அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் கராட்டி கொண்டு போன வந்து டேமேஜஸ் ஆகுமாண்டு. அது முழுமையாக அந்த கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றாக்க அந்த ட்ரைனிங் கொடுக்குற கோச்சிட்ட கையில் தான் இருக்குது தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு முன்னுக்கு ஃபார்ம் பண்ணி கொண்டு போகணுமாண்டு. ஃபுல் கேன்டெக் கிட்டத்தட்ட ஃபுல் கேன்டெக் சின்னவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இல்லை. ஆனால் ஃபுல் கேன்டெக் எப்படி கொடுக்கணும், அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரைனிங் கொண்டு போகணும். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 18 வயது ஒருத்தர் கொடுக்குற ட்ரைனிங்கை நாங்கள் கொண்டு வந்து ஒரு 10 வயது பிள்ளைக்கு கொடுக்க முடியாது தானே. அப்போ அந்த 10 வயதுக்கு என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். அப்போ அதனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. கராத்தேன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் ஒன்று கிடையாது. அது ஒன்லி ஃபுல் கேன்டெக், ட்ரெடிஷ்னல் ஆர்ட், ஃபுல் கேன்டெக். அப்போ அதை எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவைகள் இனம் காண முடியும். இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபைட்டராக, இவர் வந்து ஃபுல் கேன்டெக் ஃபைட்டராண்டு. அப்போ அதே நேரத்தில் நான் நேரத்தோடு சொன்ன போல் எங்களோட சங்கத்தில் இந்த நிஹோன் கராட்டி டூ ரிஷின்காய், இந்த ரிஷின்காய் சங்கத்தால் நாங்கள் வந்து ரெண்டையுமே செய்கிறோம். நாங்கள் வருடத்துக்கு ஒருக்க வந்து ஃபுல் கேன்டெக் டூர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். இப்போ மறுபடி நான் நினைக்கிற மாதிரி டிசம்பரில் எப்படியும் வரும். அப்போ அதில் வந்து ஒன்லி ஃபுல் கேன்டெக் தான், ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஃபைட். சின்னவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் ஃபுல் கேன்டெக் மட்டுமே ஃபைட். அதே மாதிரி எங்களோட கிரேடின் டெஸ்ட், கிரேடின் என்ற வந்து 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்து அந்த பட்டி தரவரிசைகள், இப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஓ லெவல் ஏ லெவல் மாதிரி கராத்தேல 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நாங்கள் வந்து தரத்தை கூட்டி கொண்டு போவோம். அதுலேயும் வந்து எங்களோட சங்கத்தில் டபுள் ப்ரொமோஷன் என்ற இடமே கிடையாது. டபுள் ப்ரொமோஷன் என்னென்று கராத்தே ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு தெரியும். 4 மாதத்தில் 2 பெல்ட் ட்ரெயின் கொடுக்குறது அது எங்களோட இது கிடையாது. ஏனெண்டா வந்து தரவரிசை கொடுக்க முடியாது. அந்த அனுபவம் வந்து தரவரிசையால் சாதாரணமாக 8 மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் 4 மாதத்தில் எடுத்தண்டாக்க அதில் அனுபவம் வந்து கிடையாது. அதனால தரவரிசை வந்து டபுள் ப்ரொமோஷன் என்ற இடமே கிடையாது. ஒரு தரவரிசை தான் முன்னுக்கு போவாங்க. அது அவன் திறமையை காட்டி முன்னுக்கு போவேணும். அது எப்படி என்றாக்க கிரேடிங் டெஸ்ட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்டெக் தான், ஸ்போர்ட்ஸ் கராத்தே அல்ல. ஆனால் டூர்னமெண்ட் வரும் பொழுது ஸ்போர்ட்ஸ் டூர்னமெண்ட்டும் இருக்குது, ஃபுல் கேன்டெக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து என்னண்டாக்க ரெண்டையும் ட்ரெயின் பண்ணுறனால அதை ஸ்போர்ட்ஸுக்கு வந்து போடவும் முடியும், அதே சந்தர்ப்பத்தில் வந்து ஃபுல் கேன்டெக்கு வந்து போடவும் முடியும். அதனால் இந்த 2 விடயத்தையும் வந்து நுணுக்கமாக வந்து விளங்கி கொண்டாக்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு முன்னாடி போக முடியும். அதனால் இந்த 2 விடயத்தையும் வந்து யாரும் குறைப்புக்க வேண்டாம். ஏன்னா இது நிறைய பேர் கேட்டு நிறைய கேள்விகள். அதனால தான் நான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன், நான் இந்த பதிவை. ஏனண்டாக்க இது ஒரு டவுட், என்ன இது ஒரு டவுட். அடுத்தது இன்னும் ஒரு விடயம் தான் பெஸ்ட்டுக்கு சொன்னப்போ, கராத்தேன்றது ஆயுதத்தோடு போராடக்கூடிய தற்காப்பு கிடையாது. கராத்தே, கராண்டா வெறும் தேண்டா கை, வெறும் கையுடன் போராடக்கூடிய ஒரு தற்காப்பு. அதில் வந்து ஆயுதங்கள் இருக்குது தான், இல்லாமல் இந்த வெப்பன்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஆனாலும் அதோட ஒரிஜினல் மீனிங், ரியாலிட்டி மீனிங், இதுதான் உண்மையான மீனிங். விலங்குனது தானே, ரைட்.